வணக்கம் ரெடி. மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு செல்போன் மூலம் விற்பனை செய்ய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு பட்டாலியன் காவலர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெடி. தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து விற்பனையாகும் லாட்டரி டிக்கெட் வாங்கி வந்து துண்டு சீட்டு மூலமாக லாட்டரி நம்பர் எழுதி விற்பனை ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருவதாக தொடர்ந்து காவல்துறையினருக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் சட்டவிரோத லாட்டரி ஈடுபடுவது மீது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகர பிபி குளத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக தகவலின் அடிப்படையில் பலவரும் காவல்துறை விசாரணை நடத்திய போது ஆன்லைன் மூலமாக கேரளா லாட்டரி விற்பனை செய்தது தெரிய வந்தது. பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரளா லாட்டரி எண்களை மதுரையை சேர்ந்த ரகுமுதல்லா, கனி ஆகிய இருவரும் அனுப்பி வைத்த நிலையில் அதை பாலாஜி தனது நண்பர்களான மதுரை வீரன், பிரகாஷ் ஆகியோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்ததாக பாலாஜி, கனி, மதுரை வீரன், ரகுமுதல்லா, பிரகாஷ் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட காவல்துறையினர் பாலாஜியையும் மதுரை மாநகர பகுதியை சேர்ந்த கனி ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரகாஷ் என்பவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரையும் தற்போது கைது செய்துள்ளனர். ஏனென்றால் இவர் மதுரை 6வது சிறப்பு பட்டாளியின் படையில் காவலாக பணிபுரியாத ஒரு காவலர், அதாவது ஒரு காவல்துறை பணிபுரியும் நபர் லாட்டரி சீட்டு விற்பனையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் 3 நாட்களுக்கு முன்பால் இதேபோல பிரச்சனையில் ஈடுபட்டு 6 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பணிக்கு சேர்ந்தவுடன் இது மாதிரி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு தற்போது கைதாகியுள்ளார். தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை கவலை இருப்பதால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்து லாட்டரி வியாபாரிகள் தைரியமா விட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது முதற்கட்ட விசாரணை. இது தொடர்பாக தற்போது தலாவும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.